உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 28:6, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம கர்த்தரை தேடுறோம்ல, இயேசுவை தேடிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுறோம் இல்லை? இன்றைக்கி என்ன வசனம் கொடுப்பாங்க, இன்றைக்கி என்ன வசனம் கொடுப்பாங்க, தேடுறோம் தேவனை. அதனால் நம்ம தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நம்ம தலையில் முடி இருக்குதோ இல்லையோ, நம்ம தலையில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். சரிங்களா? நிஜமாவே கர்த்தரை தேடுற பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எங்கே போனாலும் வந்தாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். எங்கே போனாலும் நன்மைகள் வரும். எந்த இடத்துக்கு போகிறீங்களோ வரீங்களோ நன்மைகள் இருக்கும். உங்களுக்காக நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு காலையிலேயே என் பொண்ணு புலம்ப ஆரம்பித்தா, இந்த பஸ்ஸு வந்தாலும் கும்பலாக வருது, பஸ்ஸு வரவும் மாட்டேங்குது, ரொம்ப நேரம் காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது, வந்தால் ஓவர் கும்பலாக வருது, எனக்கு போகவே பிடிக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பாருங்க. நம்ம ஏதாவது சொல்லணும்ல, பதிலுக்கே அவளை ஆறுதல் படுத்தணும்ல. என்ன சொல்கிறதுன்னு யோசிக்கும் போது இந்த வசனம் என் மனதுக்குள் வைக்கப்பட்டது. உடனே நான் என் பொண்ணை பார்த்து சொன்னேன், நீ இந்த வசனத்தை சொல்லிகிட்டே போ. இன்னைக்கு நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இந்த வசனத்தை உரிமை பாராட்டு. இந்த வசனம் நமக்கு தானேங்க, நம்ம தான் உரிமை பாராட்டணும். தேவன் தான் எழுதி வச்சிருக்காரு. நீ எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக தான் இருப்பாய், எந்த இடத்துக்குலேருந்து வந்தாலும் ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய். இந்த வசனத்தை உரிமை பாராட்டு. இது உனக்குரிய வசனம்னோடனே இன்றைக்கி செம்ம ஸ்பீடாக அவளுக்கு கரெக்டாக பஸ் கிடச்சிச்சான், உட்காரதுக்கு இடம் இருந்துச்சான். அதான் எல்லாமே எல்லா வசனங்களும் நமக்காக எழுதி வைக்கப்பட்டதுங்க. கரெக்டாக சீக்கிரமாகவே வீட்டுக்கும் வந்துட்டா. அதாவது நீங்கள் உங்கள் நிமித்தம் உங்கள் தெரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக தான் அந்த ரோடே போடுறாங்க. உங்களுக்காக தான் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் நாடு, உங்கள் நிமித்தம் தான் உங்கள் நாடு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களாங்க? உங்களுக்காக தான் உங்கள் ஆஃபீஸே ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மட்டும் தானேங்க இயேசுவை தேடுறீங்க. உங்களுக்காக தான். நீங்கள் போகிற இடம் எல்லாத்தையும் ஆசீர்வச்சிடுவார். சரிங்களாங்க? நீங்கள் போகிற பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் தேவன் ஆசீர்வச்சிடுவார். என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லி அந்த இடத்தெல்லாம் ஆசீர்வதிச்சிடுவார். உங்களுக்காக உங்கள் பாஸை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைக்கு வேலை வேணும்ல அப்படின்னு உங்கள் பாஸு அவங்க அந்த கம்பெனியை ஆசீர்வச்சிடுவார். உங்களுக்காக உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைமையில் உள்ள ஆசீர்வாதங்கள் சிந்தும் சிதறும். அதனால் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் ஒரே ஒருத்தர் நிமித்தம் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சரிங்களா? போகிற வழியிலும் ஆசீர்வாதம், போகும்போதும் ஆசீர்வாதம், வரும்போதும் ஆசீர்வாதம். சரிங்களா? நம்ம ரெபேக்கா இருக்காங்களே, வெறும் அவங்க அம்மா போய் தண்ணி எடுத்துருவான்னாங்க, அவ்வளோதாங்க. தண்ணி தாங்க எடுக்க போனா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அது 10 ஒட்டகத்தில் அவளை பார்த்தாங்க. 10 காரு. எப்படி இருக்கும் ரெபேக்காளுக்கு? சாதாரணமாக தண்ணி எடுக்க தான் போச்சு அந்த பொண்ணு. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு மணமகன் அவளுக்கு கிடச்சிச்சு. பொண்ணு பார்க்குற படலம் அப்படின்னு வரவே இல்லை. வெளியிலேயே தண்ணி எடுக்கிற இடத்துலையே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிச்சு. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நகை குடுலாம் கேட்கவே இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமம் 24:47, அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளில் கடகங்களையும் போட்டு, காதில் இயரிங் கொடுத்துருக்காங்க, கம்மல் கொடுத்துருக்காங்க, கைக்கெல்லாம் வளையல் கொடுத்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளுக்கு நகை போட்டாங்க ரெபேக்காளுக்கு. எப்பேற்பட்ட மணமகன் வீடு, மாப்பிள்ளை வீடு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? போகிற வழியில் ஆசீர்வாதம் ரெபேக்காளுக்கு. ரெபேக்காளுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு சூப்பரான மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க கிடச்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு அவளுடைய வாழ்க்கை. போனீங்கன்னா ஆசீர்வாதம், வந்தீங்கன்னா ஆசீர்வாதம், எல்லா இடத்துலையும் நன்மைகள் வைக்கப்பட்டிருக்குது. என் பிள்ளைங்க இந்த இடத்துக்கு வருவாங்க,
என் பிள்ளைங்க இந்த இந்த தெருவுக்கு வருவாங்க, இந்த ரோட்டுக்கு வருவாங்க, எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதத்தை தேவன் வச்சுருப்பார், நன்மைகளை வச்சுருப்பார். சரிங்களா? உங்கள் நிமித்தம் உங்கள் நாடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகணுன்னு கிளம்புறாரு, கழுதை காணாமல் போச்சுங்க. அவங்க அப்பா தான் இப்போ கழுதையை தேடிட்டு வான்னு சொல்லி அனுப்புனார். சரி, கழுதை கிடைக்கல, வீட்டுக்காவது போகலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுது? ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. சவுல் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி, நீ தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னு ஒரு ராஜ பதவியை கொடுக்குறாங்க. வர வழியில், வீட்டுக்கு வர வழியில் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. நீங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் தான், வந்தாலும் ஆசீர்வாதம் தான். ஏன்னா தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகுதுல்ல எவ்ரிடே. கரெக்ட் தானே? நீங்கள் தனியாக போயிட்டு வரீங்க எல்லா இடத்துக்கும்? யார் போகிறது முன்னாடி? தேவன் தானே. தேவன் தான் நம்ம முன்னாடி நடப்பவர். கரெக்டாக? அதனால் நன்மைகள் எல்லாம் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் வந்தாலும் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைங்களுக்காக நன்மைகள் எடுத்து வச்சுருக்கீங்க பா. உங்கள் பிள்ளைங்கள் நிமித்தம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆசீர்வாதத்தை கொண்டு போவாங்க உங்கள் பிள்ளைங்க மற்றவங்களுக்கு. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா. உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ வேதனைப்படுறாங்க அந்த வியாதியில். ப்ளீஸ்ப்பா சுகமாக்குங்க, சுகத்தை அனுப்புங்க பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைன்னா நீங்களே நரகத்துக்கு பிடிச்சி அந்த மனிதனை தள்ளிடுவீங்க பா. எப்படிப்பா அங்கே வாழ்கிறது? தீயறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது? அங்கெல்லாம் எங்களை அனுப்பாதீங்க, பரலோகத்துக்கு அனுப்புங்க. நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா பா. கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி, உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க. பரலோகத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம்ப்பா. 2வது தடவை நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க, அதற்காக இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் நீங்கள் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க நாங்கள் மத்தியவானத்துக்கு வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறது எந்த மனிதனாலும் கூடாது. நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலமாக கிளம்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.